வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்வு இல்லை, டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸு டிஏடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் 7/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிங் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், உங்களுடைய இன சுழற்சி என்னங்கிறத எழுதிக்கணும். அதாவது பிசியா, எம்பிசியா, ஓசியா இது மாதிரி வந்து அவங்க கேட்டுக்கிறத எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரர் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வட்டாரம் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்க அப்படின்னா ஓசியா அல்லது பிசியா இதையும் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரெஜிஸ்டர் டேட் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரினிவல் பண்ணக்கூடிய டேட் என்ன, இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் திருமணமானவரா. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிசி நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆம் அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணணும். அதேமாதிரி கல்வி தகுதி சான்று வந்து நீங்கள் டிக் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டு உள்ளே வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிறத டிக் பண்ணணும். அதேமாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வச்சு அனுப்பலாம். ஸோ அதுக்கு வந்து ஆம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம், அதாவது அலுவலக உதவியாளர் போஸ்டிங், இரவு காவலர் போஸ்டிங் அப்படிங்கிற 2 விதமான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மினிமம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் வந்து இருக்கும். தென் அடுத்தது இரவு காவலர், இதுக்கு வந்து எழுத படித்து தெரிந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க அல்லது வந்து 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மிதிவண்டி ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் அதிகபட்சம் 37 வயது, 34 வயது இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு 17,700 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 20,000க்கு மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இது வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் கவரையும் வச்சு அனுப்பணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கனாலும் உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ரிட்டன் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அதை வச்சு அனுப்பணும். அதையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். ஆணையாளர், தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம், புதுக்கோட்டை. தொலைபேசி எண் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்கோடோட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கோங்க. 0461227122 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த விண்ணப்பங்களுடைய அதாவது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணி இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சு தென் போஸ்டல் கவரும் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இதனுடைய லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.